இன்று வாசிக்க வேண்டிய வேத பாடம் லூக்கா எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 2 வசனங்கள் 8 20 முடிய. லூக்கா எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 2 வசனங்கள் 8 20 முடிய. அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்குள் தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அந்த சனமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். தேவதூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடத்தியிருக்கிற பிள்ளையும் கண்டார்கள். கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். மேய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட யாவரும் அவர்களை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். இது தேவனுடைய வசனம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. Praise the Lord. God is good. கர்த்தர் நல்லவர். சகோதரிகள் அருமையான சாட்சிகளை சொன்னார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மெய்யாகவே தேவன் நம்மோடு நேற்றைய தினத்தினுடைய கிறிஸ்துமஸ் கம்யூனிட்டி அவுட்ரீச்ல அவருடைய பிரசனத்தை நமக்கு கொடுத்தாரு. I just want to appreciate all who came yesterday. நேற்று வந்தவர்கள், could you just stand up? I want to appreciate you. இருக்கிறீங்களா? Come, just stand up. Amen, amen, hallelujah. கரங்களை தட்டி உற்சாகப்படுத்துவோம். Wonderful, we had a wonderful time. God bless you. So நானும் என் மனைவியும் ஜோயன் வாழ்க மகள் ஜோயனும் நம்ம 701 பிளாக்கு போனோம். ஸோ நம்ம ஆரம்பமே கொஞ்சம் சோர்வா தான் இருந்துச்சு. ஏன்னா நம்ம போன அந்த லிஃப்ட் மேலே ஏறதுக்கு முன்னால ஒரு மனுஷனும் அவருடைய மகனும் அவங்க அங்க இருந்தாங்க. ஸோ நான் வந்து ரொம்ப கான்ஃபிடென்டா ரொம்ப ஹாப்பியா லெட்ஸ் கோ, இதுதான் வாய்ப்புன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் மேரி கிறிஸ்துமஸ் யூ வாண்ட் டு கிவ் யூ a gift சொன்னா மூஞ்சி கூட காமிக்காம டோவான்னு சொல்லிட்டு போயிட்டாரு. நான் ஸ்தோத்திரம் பிரைஸ் தி லார்ட் மனசுலயே சொல்லிட்டு லிஃப்ட் எடுத்துட்டு நேரா மேல போனோம். 701 பிளாக் 701 நேற்று நடந்த விஷயம். நேரா மேல போயிட்டு அங்க போன வீட்டுல நம்ம பார்த்த நம்ம குடும்பம் இந்தியன் ஃபேமிலி நினைச்சிட்டு நம்ம அறிமுகம் பண்ணி நம்ம கிஃப்ட் கொடுக்க உள்ளுக்கு நுழையிறோம். அவங்க ரொம்ப ஹாப்பியா நம்மளை ரிசீவ் பண்ணாங்க. அப்புறம் பார்த்தா அவங்க வந்து ஒரு ஆங்கிலிக்கன் மெம்பர் ஆஃப் ஸ்ரீலங்கா. அப்ப அவங்க இந்த பிளாக்ல இருக்கிறாங்க. அவங்க they were so happy. அவங்களே நம்மளை வரவழைச்சு நல்ல ஆதரவுலாம் கொடுத்து நம்மளை ப்ரே பண்ண சொன்னாங்க. அது மட்டும் இல்ல, அந்த குடும்பம் இன்னைக்கு அவங்க பின்னாடி உட்காந்துருக்காங்க பாருங்க. இது கர்த்தரால் செய்கிற காரியம். ஏன்னா கடந்த 3 முறை நம்ம போகும்போது, போன வருஷம் 2 முறை நம்ம போனோம். ஆரம்பத்துல இருந்து ஃபாதர்ஸ் டே அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் we stepped foot in the houses. Okay, and then Christmas season நம்ம போனோம். இந்த வருஷம் மதர்ஸ் டே போனோம். and all it was Sunday after service. So என்னோட மனதில் என்ன தோணுச்சுன்னா, Saturday let's try on a Saturday morning ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல், டிஃப்ரெண்ட் crowd இருப்பாங்க. So நம்ம போன இடத்துல வந்து we could see doors that were not open and new families நம்ம பார்க்க வாய்ப்பு கிடைச்சது.
ஸோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அந்த பிளாக்லயே இன்னொரு குடும்பம் வந்து இந்த வருஷத்துல மதர்ஸ் டே போகும்போது ஒரு குடும்பத்தை நம்ம பார்த்தோம். அவங்க ஒரு மதர் அண்ட் டாட்டர். ஸோ அவங்க போய் பார்க்கும்போது கொஞ்சம் தயங்கி இருந்தாங்க. பட் தே ரிசீவ் த கிஃப்ட் அண்ட் வி பிளஸ் தம். அப்போ படம் எடுக்கலாமா கேட்கும்போது அவங்க சொன்னாங்க இல்லை நோ சாரி வேணாம் அப்படி சொல்லிட்டு தயக்கப்பட்டாங்க. அப்போ பரவாயில்ல நம்ம விட்டுட்டு நம்ம கிளம்பிட்டோம். அப்ப நேற்றைய தினத்துல போகும்போது அதே பிளாக்ல 701ல அதே யூனிட்ட போய் பார்க்கும்போது அந்த சிஸ்டர் இருந்தாங்க அண்ட் த டாட்டர் அண்ட் they were so happy. இந்த முறை வந்து இன்னும் அவங்க ரொம்ப ஃப்ரீயா இருந்தாங்க. ஆரம்பத்தில் வரும்போது கொஞ்சம் தயக்கம், இந்த முறை ஒன்றும் ஃப்ரீயா இருந்தாங்க. நீங்க வருவீங்கன்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம்னு சொன்னாங்க. இது எப்படி இருக்கு? we are looking forward for you to come. அப்ப நம்ம அந்த கிஃப்டை கொடுத்துட்டு நம்ம கிளம்புற டைம் தெரியும் அவங்க வந்து ஹெசிடேட் பண்ணுவாங்க படம் எடுக்கிறதுக்குன்னு. கேட்கும் போது வேணாம்னு சொல்லிட்டாங்க. அவங்க சொன்னாங்க ப்ளீஸ் வெயிட்னு சொன்னாங்க. நம்ம ப்ளீஸ் வெயிட் சொல்றாங்க, கொஞ்சம் இருக்குன்னு சொல்லிட்டு உள்ளுக்கு போயிட்டு இந்த மாதிரி 3 பரிசு நம்மளுக்கு கொடுத்தாங்க. இதே மாதிரி ஃபோன் ஹோல்டர். இட்ஸ் a very simple kind of a gift. அவங்க கொடுக்கும்போது கூட தயங்கி தான் கொடுத்தாங்க. இது வந்து வெரி ஸ்மால் கிஃப்ட், நீங்க ஏற்றுக்கொள்வீங்களா இல்லைன்னு தெரியல. ஆனா சொன்னா ஐயோ ப்ளீஸ் தாராளமாக, we are so happy, வெரி என்கரேஜ் சொல்லிட்டு அங்கேயே நம்ம ஒரு செல்ஃபி, அவங்க எல்லாமே நம்ம ஒரு செல்ஃபி எடுத்துட்டு டு ஆனர் ஹர். அண்ட் அவங்க பேரை சொன்னாங்க. அவங்க பேர் வந்து கவிதா and daughter is I think P4. So she was very happy and thankful to the church. அப்ப நம்ம சொன்னோம் we are all praying for you நம்ம சொன்னோம். And she was so touched, she was so blessed, so touched. ஸோ அது போல மற்றவங்க போனவங்களுக்கு நம்ம நிறைய சாட்சி இருக்கு. நம்மளுக்கு நேரம் பார்த்துக்கிறதுனால சொல்ல முடியல. யூ கேன் டாக் டியூரிங் அவர் மக்கான் டைம். கேளுங்க கர்த்தர் எப்படி நடத்துறாரு, கர்த்தர் எப்படி இருதயங்களை திறக்கிறாரு, கதவுகளை வாசல்களை விரிவாக திறக்கிறாரு. ரியலி காட் இஸ் குட். கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுமா, கரங்களை தட்டி. ஆமென். அட்வென்ட் இஸ் ஆல் அபௌட் ஜீசஸ். அட்வென்ட் காலம் இயேசுவை குறித்து தான் இருக்கிறது. கர்த்தர் நல்லவர். தேவனுடைய வார்த்தை நமக்கு இந்த நாளிலே கர்த்தர் கொடுக்க ஆசைப்படுகிறார். அட்வென்ட் காலத்திலே நம்ம இருக்கிற வண்ணமாக வருகையின் காலம் முதல் ஞாயிற்றுக்கிழமை, அட்வென்ட் முதல் ஞாயிற்றுக்கிழமை நம்பிக்கையை இழக்க வேண்டாம் என்ற செய்தியை நாம் பெற்றுக்கொண்டோம். Don't lose hope. சென்ற வாரம் Reverend Paul Xavier, I believe he was here and all of us were blessed. Peace like a river. நதியை போன்ற ஒரு சமாதானம் என்று அவர் பகிர்ந்து கொண்டார். இன்றைக்கு பிரசங்கத்தினுடைய தலைப்பு கிரேட் ஜாய் ஃபார் அஸ். நமக்கு மிகுந்த சந்தோஷம். இந்த நாளுடைய செய்தியினுடைய முன்னணியை நம்ம பார்த்தோம் என்றால் லூக்கா 2ஆம் அதிகாரம் வசனம் 5 நம்ம பார்க்கிறோம். கலிலேயா நாட்டில் உள்ள நாசரேத்து ஊரிலிருந்து யூதேயா நாட்டில் உள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். யோசேப்பு போகிறார். அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவளுக்கு என்று சொன்னால் மரியாளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. The Bible says that there is a time to be born, time to be dying. வேதம் பிரசங்கின் புத்தகத்தில் நம்ம வாசித்தோம் என்றால் for every man there is a time. பிறக்கிறதுக்கு ஒரு காலம், மறுக்கிறதுக்கு ஒரு காலம் இருக்கிறது. இதை நம்ம தவிர்க்கவே முடியாது. ஆனால் ஒன்று நம்ம அறிந்து கொள்ள வேண்டும், God has no birth, neither has he any death. தேவனுக்கு பிறப்பும் இல்லை, மரிப்பும் இல்லை, மரணமும் இல்லை. He just exists. தேவன் தேவனாகவே இருக்கிறார். நான் இருக்கிறவனாகவே இருக்கிறேன் என்று சொல்லுகிறார்ல, I am the great I am என்று சொல்றார்ல, தேவன் ஆவியாகவே இருக்கிறார். So time and space cannot control God. நேரமும் இடமும் அவரை அழுத்தி வைக்க முடியாது, அடக்கி வைக்க முடியாது. ஏனென்றால் அவர் தேவன். அவருக்கு பிறப்பும் இல்லை, மரணமும் இல்லை. ஏன்னா அவர் இருக்கிறவராகவே இருக்கிறதை நாம் அறிகிறோம். ஆனால் இந்த ஆவியாய் இருக்கக்கூடிய தேவன் அவருடைய மிகுந்த அன்பை நம்மிடத்துல வெளிப்படுத்துவதற்காக மனுஷ சாயலிலே நேரத்திற்கு அவர் உட்பட, இடத்திற்கு அவர் உட்பட நம்மை போலவே இருக்கிறதுக்காக அவர் வந்தார். இவ்வளவு பெரிய ஒரு ஸ்லாக்கியம். அந்த குழந்தைக்கு இயேசு என்று பெயரிட சித்தமானது. Isn't that wonderful? தேவன் எவ்வளவு மகத்துவர், எவ்வளவு பெரியவர். அவர் மனுஷனை போல அவருக்கும் ஒரு நேரம், பிறக்கிறதுக்கு ஒரு நேரம் இருந்தது, இறக்கிறதுக்கு ஒரு நேரம் இருக்கிறது. But remember, God is God, right? அவர் மகா பெரியவர், மகத்துவர். ஆனால்
நம்மிடத்துல வருவதற்காக, நம்முடைய உலகத்திற்கு வருவதற்காக தம்மை தாமே தாழ்த்துகிறதை நம்ம பார்க்கிறோம். பிறகு அந்த வசனத்துல பார்க்கிறோம், லூக்கா 2:7, அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தினாள். சத்திரம் ஒன்று, முன்னணியில் இருந்து இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கிறோம். இந்த குழந்தையா இருக்கக்கூடிய இயேசு இந்த உலகத்திற்கு கடந்து வருகிறதை நம்ம பார்க்கிறோம். ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர் இப்படி வருகிறார், தாழ்மையின் ரூபம் எடுத்து வருகிறார். குழந்தை அவர் துணியிலே சுற்றியிடப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை, அவருடைய மகத்துவத்தை விட்டு அவர் மனுகுலத்திலே வருகிறார். He left his majesty, showed his meekness. எவ்வளவு மகத்துவராக அவர் இருக்கிறார் பாத்தீங்களா? இன்றைக்கு வாசிக்க கேட்ட பாகம் லூக்கா 2:8 பார்க்கிறோம். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியிலே தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். இயேசு பிறந்து விட்டார். He is born. The manger has a child. முன்னிலையிலே குழந்தை இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஆனா வசனம் என்ன சொல்லுது? In English is written very 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 clearly that Jesus had no room for himself. அவருக்கு ஒரு இடமும் இல்லையா? He has no room for himself. அவருக்கே இடம் இல்லை பாருங்களேன். He had no room for himself, but he makes room for us. Hallelujah. அவருக்கே இடம் இல்லை, ஆனா நமக்காக ஒரு இடத்தை திறந்து வைக்கிறார். அவரையே திறந்து வைக்கிறார். அதான் கிறிஸ்துமஸ். It's a gift that is unrevealed. It's a way of life. It's wonderful. கர்த்தரே வந்து நம்மளை சந்திக்கிறதை நம்ம பார்க்கிறோம். Hallelujah. What a great joy. கிறிஸ்தவர்களுக்கு கிறிஸ்துமஸ் என்று சொன்னால் கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துமஸ். ஆனால் இந்த மேய்ப்பர்களுடைய ஆரம்பம் எப்படி இருந்தது பார்க்கும்போது, ஆரம்பத்துல அவங்களுடைய மறு உத்தரவு, இந்த தூதன் வந்து அந்த செய்தியை கொடுக்கும்போது அவங்களுடைய மறு உத்தரவு பார்க்கும்போது பயம். First reaction was not faith, but it was fear. ஆனால் அந்த பயத்திலே அவங்க இல்லாதபடி, அந்த பயம் கடந்து போய் அவங்க விசுவாசத்துல அவர்கள் இயேசுவை கண்டதை நம்ம பார்க்கிறோம். பயத்தில் ஆரம்பித்தார்கள், ஆனால் விசுவாசத்துல அவர்கள் வளர்ந்தார்கள். அதுதான் நீங்களும் நானும். We always do not excel in faith. சமயத்துல பயம் இருக்கும், திகில் இருக்கும். பட் நம்ம ஆண்டவரை நோக்கி நம்ம பார்த்தோம் என்றால் அந்த பயம் அது நீங்களாக்கி ஆண்டவர் விசுவாசத்துல நம்மளை நடத்த வல்லவராக இருக்கிறார். வசனம் 10-11 தான் மெயினான 2 வசனங்கள். தேவ தூதன் அவர்களை நோக்கி, மேய்ப்பர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் all people, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம ஆராதனை முழுவதுமாக பாடல் மூலமாக நம்ம பாடும்போது பாடல்களுடைய வரிகள் நம்ம ஆழமாக பார்க்கும்போது அந்த நற்செய்தியா இருக்கக்கூடிய அந்த மிகுந்த சந்தோஷத்தை நம்ம பார்க்கிறோம். நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன், இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். For all people, எல்லா ஜனத்துக்கும், சிங்கப்பூரர்கள், மலேசியா, இந்தியர்கள், ஸ்ரீலங்கன்ஸ், சீனர்களாக இருந்தாலும், இந்தியர்களாக இருந்தாலும், மற்ற இனத்தாராக இருந்தாலும், எல்லா ஜனங்களுக்கும், நம்ம எந்த சோசியல் ஸ்டேட்டஸ்ல இருந்தாலும், எந்த வேலை இருந்தாலும், எந்த உத்தியோகம் இருந்தாலும், எல்லா நிலையிலும் கூட ஆண்டவர் நமக்கு இந்த மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்க ஆசைப்படுகிறார். You and I are included in this great joy that God has in store for us. The good news of Jesus brings great joy. கர்த்தராகிய கிறிஸ்துவினுடைய நற்செய்தி மிகுந்த சந்தோஷத்தை கொண்டு வருகிறது. ஆமென் சொல்லுமா? அவர்தான் அந்த மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கிறார். Nothing else. இதை தேவ தூதர்கள் அறிக்கை எடுக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் தூதர் மூலமாக இந்த செய்தியை ஒரு தூதாக கொண்டு வருகிறதை நம்ம பார்க்கிறோம். 2000 வருஷத்துக்கு முன்பதாகவே ஆண்டவர் நமக்கு எப்படி இந்த சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்கும் என்று ஏற்கனவே நமக்கு ஆர்டைன் பண்ணி கொடுத்துட்டார். நமக்கு வழியும் காண்பிச்சுட்டு விட்டார். அது எப்படி என்றால் கிறிஸ்துவுக்கு நமக்கு சந்தோஷம் உண்டு. ஏமேன் சொல்லுவோமா? அல்லேலூயா.
இந்த உலகத்துல உபத்திரவங்கள் பாடுகள் நிச்சயமாக இருக்கதான் செய்ய போகுது. ஆனா கிறிஸ்துவுக்குள், இன் கிரைஸ்ட், it is in Christ, it is not outside of him, but it is in Christ we have joy. Philippians chapter 4 verse 4 பாருங்களேன். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் வசனம் 4ல பார்க்கும்போது, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். Keep reminding ourselves that our joy is in Christ. நம்முடைய சந்தோஷம், முழுமையான மிகுந்த சந்தோஷம் கிறிஸ்துவுக்குள் தான் இருக்கிறது. மற்றதெல்லாம் டெம்பரரி, இடைக்கால தான். அது வரும் போயிரும். ஆனா கிறிஸ்துவுக்குள் நம்ம இருந்தோம்னா அவருடைய மிகுந்த சந்தோஷம் நமக்கு உண்டு. உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார் என்று பவுல் சொல்லுகிறார். So I ask this question, what great joy, அந்த மிகுந்த சந்தோஷம் என்று தூதன் வந்து மேய்ப்பர்களிடத்துல அறிவிக்கிறது நம்ம பார்க்கிறோம்ல. Good news of great joy, not just joy, but what is this joy that is so great? இவ்வளோ சந்தோஷம் மட்டும் இல்ல, பாத்தீங்களா, மிகுந்த சந்தோஷம் சொல்லும்போது எனக்குள்ள ஒரு கேள்வி, அது என்ன அந்த மிகுந்த சந்தோஷம்? கர்த்தர் நமக்கு, அவரை நம்பி வாழ்கிற நமக்கு கர்த்தர் வைத்திருக்கிற இந்த மிகுந்த சந்தோஷம் என்னவென்று நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவது காரியம், the great joy of salvation, ரட்சிப்பின் மிகுந்த சந்தோஷம். அதுதான் நம் முதலாவது காரியம் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த நோக்கம், ஒரு மிஷனோடு அவர் வந்தார், ஒரு நோக்கத்தோடு அவர் வந்தார், ஒரு குறிக்கோளோடு அவர் வந்தார். எதற்காக வந்தார்? காணாமல் போன ஆட்டுக்குட்டியை தேடி கண்டுபிடிக்கிற வரைக்கும் அவர் ஊழியம் செய்தார். நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மளை ரட்சிக்க, நம்மளை மீட்டுக் கொள்ள மனுஷகுமாரன் வந்தார். It's a great joy of salvation. இந்த ரட்சிப்பு ஆண்டவர் நமக்காக சம்பாதித்த மிக உயர்ந்த ஒரு ரட்சிப்பாய் இருக்கிறது. I mean, he had to send his only son. பாடு அனுபவித்து நமக்கு ரட்சிப்பை அவர் வழங்கினார். ரத்தம் சிந்தி நமக்கு அந்த ரட்சிப்பை வழங்கினார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் வசனம் 26ல நம்ம பார்த்தோம் என்றால், Matthew 16:26, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும், மனுஷன் எந்த மனுஷனா இருந்தாலும், நீங்களா இருந்தாலும் நானா இருந்தாலும், உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும், if you can earn everything that the world offers, experience everything that the world can give, இதெல்லாம் நம்ம can receive from the world, எதை ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்? வசனம் சொல்கிறது. இதுல இருந்து நான் என்ன கற்றுக்கொள்கிறேன் என்றால், லாபம் நஷ்டம் என்ற ரெண்டு காரியத்தை நம்ம சரியாக பகுத்தறிய அறிந்து கொள்ள வேண்டும். We must learn to distinguish between what is gain and what is loss. If we gain the world, we lose the joy that Christ wants to give. இந்த உலகத்தை நம்ம ஆதாயப்படுத்தி கொண்டோம் என்றால், உலகத்தினுடைய பிரின்சிபல்ஸ், அதனுடைய கொள்கைகள், அதனுடைய ஈர்ப்புகள், அதனுடைய இடைக்கால இன்பங்கள், சிற்றின்பங்கள், அதை நம்ம லாபமாக எடுத்துக்கொண்டோம் என்றால் கிறிஸ்துவனுடைய பரிபூர்ண சந்தோஷத்தை நாம் இழந்து விடுவோம். அதனால்தான் பவுல் சொல்லுகிறார், லாபமான அனைத்தையும் நஷ்டம் என்று கருதுகிறேன். Okay, he thought he gained a lot, knowledge, அறிவு, பெருமை, மேட்டிமை, அதெல்லாம் அவனுக்கு லாபமா இருந்தது போல இருந்தது. ஆனா இயேசு கிறிஸ்து அவரை சந்தித்த உடனே அவன் எதெல்லாம் அவன் டைம், அவனுடைய எனர்ஜி, அவனுடைய காசு எல்லாம் அவன் செலவழித்தானோ அதெல்லாம் நஷ்டம், இதெல்லாம் நத்திங். I realized that this is all fleeting. It is going to go away one day. ஒரு நாள் இது போகதான் போகுதுன்னு நினைத்து he turned his attention to Christ. Now I consider all this rubbish is not working at all for me. No, அவன் புத்தி தெளிந்து விட்டான். இயேசு கிறிஸ்து அவரை சந்தித்ததுனால புத்தி தெளிந்து இதெல்லாம் போதும் செதுக்கி வைக்கிறான். ஹல்லேலூயா, செதுக்கி வைக்கிறான். இந்த லாபம் எனக்கு வேணாம், இது எனக்கு வேணாம், என் ஆத்துமா பிழைக்கும்னு சொல்லி கர்த்தரே லாபமாக அவரை எடுத்துக்கொண்டார். Knowing Christ is better. என் ரட்சிப்பு
எனக்காக வழங்கினார் கர்த்தர், அவர் தான் எனக்கு முக்கியம் சொல்லிட்டு எதெல்லாம் முக்கியமோ அதை மட்டும் எடுத்துக்கொண்டு முக்கியம் இல்லாததெல்லாம் செதுக்க பவுல் செய்ததை நம்ம நினைவு கூற வேண்டும். That's why in the Psalm, David prayed, ராஜாவாகிய தாவீது ஜெபிக்கிறார், Lord, do not take away the joy of your salvation from me. உம்முடைய இரட்சணியத்தினுடைய சந்தோஷத்தை என்னை விட்டு நீங்களாக்கி விடாயும் என்று அவர் ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். We can easily lose the joy of salvation. Easy lose பண்ணிடலாம். In fact, to be honest, கிறிஸ்தவர்கள் தான் இந்த பூமியில இன்னும் அதிகமாக மிகுந்த சந்தோஷமாக இருக்க வேண்டும். காரணம் என்னவென்றால் மெட்டீரியல் அசஸ்மெண்ட் அல்ல, ஆனால் நம்முடைய ஆத்மாவுடைய நிலை. கர்த்தர் நம்முடைய ஆத்மாவை ரட்சித்த அந்த சந்தோஷம். ஹல்லேலூயா. The great joy of salvation. லூக்கா 15:7 நம்ம பார்த்தோம் என்றால், லூக்கா 15:7, அதுபோல மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம், சொல்லுங்களேன், மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த மனம் திரும்புதல் மூலமாக வருகிற அந்த மிகுந்த சந்தோஷம் பார்த்தீங்களா? அதனால மனம் திரும்புதல் ஒரு கெட்ட வார்த்தையில, ஒரு சின்ன வார்த்தையில ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை, முக்கியமான ஒரு காரியமாய் இருக்கிறது. மனம் திரும்புதல் மூலமாக ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதல் இருந்தது என்றால் மிகுந்த சந்தோஷமாய் நம்ம இருக்கலாம். Amen. We can keep that joy because we know we have been washed by the blood of the Lamb. ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால நான் கழுவப்பட்டிருக்கிறேன். அந்த ரட்சிப்பு கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். என்னுடைய பாவ கிரியையிலிருந்து நான் விட்டு இந்த ரட்சகரை பார்த்து நான் ஓடுகிறேன் என்ற அந்த தீர்மானம். That is the great joy. The great joy is staying in the salvation race. அதுதான் மிகுந்த சந்தோஷம். மற்ற லேன்லாம் இஸ் நாட் meant for us. கர்த்தர் நமக்கு இந்த ஓட்ட பந்தயத்துல ஒரு குறிப்பான ஒரு ஓட்ட பந்தயத்தினுடைய லேன் வச்சிருக்கிறார். We cannot run others race and அவங்க லேன்ல நம்ம ஓட முடியாது. இந்த பகுதியில ஆண்டவர் நமக்கு இந்த நேர்மையான கூர்மையான பாதையில தான் ஓட சொல்றாங்க, அதுல தான் நம்ம ஓடணும். அதுல ஓடணும் என்றால் அந்த மிகுந்த சந்தோஷம் நமக்கு உண்டு. The great joy of salvation. You and I today we can once again have this great joy of salvation. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாக நம்ம இங்க உட்கார்ந்திருக்கிறோம். Amen. And we are grateful for Jesus. அவர் வந்ததுனால தான் நம்மளுக்கு பாவ மன்னிப்பே இருக்கிறது. நம்ம பாவத்தை அறிக்கையிட முடியுது, பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியுது. எவ்வளவு நாள் தவறினாலும் மறுபடியும் அவர்கிட்ட போக முடியுது, மறுபடியும் நம்மளை மன்னிக்கிறார், மறுபடியும் அரவணைக்கிறார். The great joy of salvation. And salvation is a continuous work of God. நம்ம ரட்சிக்கப்பட்டோம், ரட்சிக்கப்படுகிறோம், ரட்சிக்கப்படுவோம். ஏன் சொல்லுமா? இது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். We have been saved, we are being saved, we will be saved. It's a process. ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஆனாலும் சில கோளாறுகள் அங்கங்க இருக்கு, பலவீனம் இருக்கு, பாவம் இருக்கு, வீக்னஸ் இருக்கு. ஆண்டவர் என்னை தொடர்ந்து ரட்சிக்க சித்தம் செய்து கொண்டே இருக்கிறார். அந்த மிகுந்த சந்தோஷத்தை நான் விட்டு விடக்கூடாது. அதனால்தான் அந்த ரட்சிப்பின் பாதையில நம்ம நடக்கும் போது அந்த மிகுந்த சந்தோஷம் நமக்கு உண்டு. I want to encourage every one of us to stay in the lane of salvation. Stay where the Savior is. ரட்சகர் எங்க இருக்கிறாரோ அங்குதான் நான் இருப்பேன். அந்த தீர்மானம் நமக்கு இருக்க வேண்டும். So firstly, what is this great joy? The great joy of salvation. Secondly, the great joy of His word. அவருடைய வசனமாய் இருக்கக்கூடிய மிகுந்த சந்தோஷம். யோவான் 1:1 நம்ம பார்க்கிறோம், the word became flesh and dwelt among us. வார்த்தை மாம்சமாகி நம் மத்தியிலே வாசம் செய்தார் என்று வசனம் சொல்லுகிறது. அந்த வார்த்தை மாம்சமானது. தேவன் வார்த்தையாய் இருக்கிறார், அந்த வார்த்தை மாம்சமாகிறது என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்மோடு இருக்கக்கூடிய தேவன், இமானுவேல் தேவன் நம்மோடு இருக்கிறதை நம்ம கிறிஸ்துமஸ் காலத்துல நம்ம உணர்கிறோம். அப்ப நம்ம மறு உத்தரவு எப்படியா இருக்க வேண்டும்? What is our response to God who says that I am your Emmanuel, I am with you always? அவர் சொல்றாருல, அவர் நமக்கு இமானுவேலா இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும்?
கொலோசியர் 3:16 நம்ம பார்ப்போம். கொலோசியன்ஸ் chapter 3 verse 16 கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாய் இருப்பதாக. Let the word of Christ dwell in you richly in அந்த வசனம். Just that first portion நம்ம பார்க்கிறோம். கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாய் இருப்பதாக. ஆண்டவர் நம்ம மத்தியில வாசம் செய்கிறார் தானே? ஆமென் சொல்லுவோமா? நம்ம மத்தியில வாசம் செய்கிறாரு, நம்மோடு இருக்கிறாரு, கூடவே இருந்து. சகோதரி பிரிசிலா அவங்க சொன்னாங்க, கர்த்தர் நம்மளை காண்கின்ற தேவன், தூரமா இல்லல, ஒன்னும் பக்கத்துல வந்துகிட்டே இருக்காரு. ஆல்வேஸ் வாட்சிங் us, being with us in ups and downs. நம்மளை பார்க்கிறார்ல, is dwelling with us, is not apart from us. தூரமா இருந்து பரவாயில்ல அனுபவி, பாடு அனுபவி சொல்லி தூரமா இல்ல, பக்கத்துல வராருல. அப்ப பக்கத்துல நம்மோடு கூட இருக்க, கூடாரம் கட்டி கூட இருக்கிறார்ல. அப்ப நம்ம என்ன செய்யணும்னா, நாமும் அவருக்குள் வாசம் செய்ய வேண்டும். அவர் நம்ம மத்தியில வருகிறாரு, நம்ம என்ன செய்யணும்? அவரோடு இணைய வேண்டும். It takes two hands to clap. We must cooperate with God. அதனால்தான் நம்ம வசனத்துல மூழ்கினவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு கிறிஸ்து இயேசு நம் மத்தியில சரீர பிரகாரமாக இல்ல. Physically he is not here. Is he here? He is not. We all wish that he would be here. அதனால இரண்டாவது வருகைக்காக காத்திருக்கிறோம். He is not here, but his word is here. Hallelujah. அவருக்கு இல்ல, உண்மையா இல்ல. Physically he is not here. யாராவது கண்டுபிடிச்சிங்களா இயேசு இருக்காராங்க? இல்ல, he is not here. Physically he is not here. ஆனா எப்படி இங்க இருக்கிறார் தெரியுமா? அவருடைய வசனம், அவருடைய வசனத்தை திறக்கும் போது அப்படியே ஆவியானவர், கிறிஸ்துவின் ஆவியானவர் உலாவ ஆரம்பிக்கிறார், பேசுகிறார். நம்ம யோசிக்கிறோம், யோசிக்க வைக்கிறார், நம்மோட இடைப்படுகிறாரு, வாசமா இருக்கிறார். So precious. அதனாலதான் பவுல் கொலோசிய விசுவாசிகளுக்கு சொல்றார், let the word of Christ dwell in you richly, not just lightly, not just surface level இல்ல, no longer மேலோட்டமாக இல்ல, ஆனால் richly. Be engaged with God's word this Christmas season richly. Hallelujah. நம்ம எந்த உலகத்தினுடைய ரீதியில நம்ம ஆஸ்தியில நம்ம வளர்ந்தாலும் வசனத்துல ஆஸ்தியில வளராம இருக்க கூடாது. அவருடைய வார்த்தையே நமக்கு ஜீவனாய் இருக்கிறது. His word has been given and opened up for us. It is life for us. எரேமியா என்ன சொல்றார்? எரேமியா 15:16. It's a very beautiful verse. Some of us can take this down. நான் தமிழ்ல வாசிக்கிறேன். Once again, Jeremiah chapter 15 verse 16ல பார்க்கும்போது, உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன். Hallelujah. When I receive your word, I ate. வார்த்தை அவர் என்ன செய்யறாரு? சாப்பிடுறாரு. அதனால பைபிள் இப்ப சாப்பிடுறாருங்க. பசியோடு வந்திருக்கீங்க, காலையில தோசை இட்லிலாம் பொடி தோசை போட்டு சாப்பிடாம வந்திருக்கிறவங்க இருக்கீங்க. பைபிளை சாப்பிடுறாருங்க, லிட்டரலி சாப்பிடுறாருங்க, ஸ்பிரிச்சுவலி. உங்களுடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே இம்மீடியட்லி அவைகளை உட்கொண்டேன். Don't wait, don't delay, eat it. உங்களுடைய வார்த்தைகள் எனக்கு என்ன போட்டிருக்கு? உங்களுடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாய் இருந்தது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உங்களுடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சந்தோஷம் என்ற மெழுகுவர்த்தியை நம்ம கொஞ்ச நேரத்துல ஏற்ற போகிறோம்ல. வார்த்தையினுடைய மிகுந்த சந்தோஷம். Hallelujah. It's really wonderful. If all of us, I know all of us, if all of us know how precious this word is how precious. ஒரு காதலன் ஒரு காதலி இவருடைய ஆரம்ப நாட்கள் பார்க்கும்போது பேசாம இருக்க முடியாது, பேசாம தூங்க முடியாது, பேசாம சாப்பிட முடியாது. கம்யூனிகேஷன் இருந்துகிட்டே இருக்கணும், பில் ரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஷேரிங் மை எக்ஸ்பீரியன்ஸ். என்ன பத்தி சொன்னா நீங்க கொஞ்சம் விழித்து வந்துருவீங்க. Because we அந்த அன்பு இருக்கும்போது we can't but we give time, we make time. எவ்வளவு மற்ற பிஸினஸ் இருந்தாலும் we make sure. அதுதான் நம்முடைய கர்த்தர், அதுதான் வசனம். அதுல இருந்து தான் வருகிறது சந்தோஷம். பாத்தீங்களா? அதுல தான் வருகிறது மகிழ்ச்சி. மற்றதெல்லாம் தற்காலிகம், இட்ஸ் டெம்போரல். அதான் இயேசுவே சொல்லிட்டார், வானமும் பூமி ஒளிந்து போகும், ஆனால் என்னுடைய வார்த்தைகள் ஒளிவே இல்லை.
Friends, I introduce you to the word of God. வசனத்தை நல்லா வச்சிங்க, கூடவே வச்சிங்க, கூடவே வச்சிங்க, கூடவே வச்சிங்க, கூடவே வச்சிங்க. இதுதான் மிகுந்த சந்தோஷம். சந்தோஷ நற்செய்தி தோங்கி இருக்கு. It is not just an emotional kind of a feeling, but it's a very spiritual experience. இந்த வார்த்தை இதுதான் நம்ம மனசுல வச்சுக்கணும். அதனால தான் அன்றன்ற அப்பம் எனக்கு இன்று தாரும். ரொட்டி வாங்கினவங்களுக்கு தெரியும். ரொட்டி வாங்குறவங்க இங்க இருக்கிறீங்களா? ரொட்டி வாங்குறதுக்கும் எக்ஸ்பைரி டேட் இருக்கு பாத்தீங்களா? இன்னைக்கும் நான் ரொட்டி சாப்பிட்டு தான் வந்தேன். பசியை தூட்டி விடுறேன் இன்னைக்கு. அதுக்கும் எக்ஸ்பைரி இருக்கு. ஆனா நம்ம ரொட்டி இருக்குல்ல, அல்லேலூயா, எக்ஸ்பைரி இல்ல. 24/7 365 எனி டைம் யூ கேன் ஓபன். அது நம்மளுக்கு மன மகிழ்ச்சியை கொண்டு வருகிறது. அல்லேலூயா. மெழுகுவர்த்தியை ஏற்றும் போது உங்களுடைய வசனம் ஆண்டவரே கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சமா இருக்கட்டும் ஆண்டவரே சொல்லுங்க. உங்க குடும்பத்துக்கும் கர்த்தர் அந்த சேமத்தை கொண்டு வருவார். Honestly speaking, some promises maybe என்ன சொல்றது takes time to be fulfilled, but be strong, dwell in the word of God, be patient. கர்த்தருக்கு பொறுமையாக வார்த்தையில காத்திருக்கும் போது ஏற்ற நேரத்துல அவருடைய வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் நிறைவேற்றுவார். பொறுமையோடு காத்திருக்கிறோம். அதான் அந்த வசனத்தை நம்ம விட்டு நீங்களாக்க பிசாசானவன் வகை தேடிக்கொண்டே இருப்பான். You will always try to snatch you away from your time with God through the word. So நீங்களும் நானும் இந்த கிறிஸ்துமஸ் காலத்துல இந்த joy, the great joy, இது நம்ம சொல்றோம்ல மிகுந்த சந்தோஷம், நம்ம சொல்றோம்ல, have a pattern of hearing the word, reading the word, meditating the word, obeying the word. அந்த ரிதம் குள்ள நம்ம வந்துருவோம். ஏன்னா இயேசுவுக்கே அந்த ரிதம் இருந்துச்சு தெரியுமா? Even Jesus honored the word. தேவாலயத்துக்கு போகும்போது அந்த வார்த்தைகளுடைய என்ன சொல்லுவாங்க சூழல ஸ்க்ரோலை திறப்பாங்க, வாசிப்பாரு, கேட்பாரு. வேத பாடல்களை பேசும்போது உட்காந்து கேட்கிற 12 வயசுல உட்காந்து கேட்டவர். அதான் ஏஜ் இஸ் நோ பேரியர். யூத்ஸ் இருக்கீங்க, சின்ன பிள்ளைங்களா இருக்கிறாங்க சபையில, பெரியவர் முதியோர்கள், ஏஜ் இஸ் நோ பேரியர் அட் ஆல். இயேசுவே உட்கார்ந்து வார்த்தையை கேட்கிறாரு. கேட்டது மட்டும் இல்ல, அவர் சஞ்சரிக்கிறார். he is discussing with the teachers of the law. பேசுறார், பழகுகிறார், அறிந்து கொள்ளுகிறார். நீங்களும் நானும் இந்த மிகுந்த சந்தோஷம் அது நிலைத்திருந்து பூத்து மலர வேண்டும் என்றால் வசனத்துக்கு உங்க வீட்டுல இடம் கொடுங்களேன், உங்க வாழ்க்கையில இடம் கொடுங்களேன். அந்த மிகுந்த சந்தோஷம் இன்னும் நிலைத்து இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சந்தோஷம் நமக்கு வந்து கிறிஸ்துமஸ் காலத்துக்கு மட்டும் வேணாம். ஏன்னா எத்தனை பேருக்கு அது வேணும்? கர்த்தருடைய சந்தோஷம் கிறிஸ்துமஸ் காலம் மட்டும் இல்ல இல்ல, அடி உதவாத எல்லா காலத்தையும் நம்ம கர்த்தருடைய சந்தோஷம் நமக்கு வேணும் பாருங்களேன். And for that அந்த வசனம் தான் நமக்கு ரொம்ப முக்கியமா இருக்கிறது. The great joy of His word. Pattern ourselves around the word. அதுதான் நான் ரொம்ப என்ன சொல்றது, you can call me like a very old school. அந்த old school தான் என்னை இன்னைக்கு வரைக்கும் நிக்க வச்சிருக்கு. I will not go away from this old school. இது ancient book. It is ancient but it is very relevant. இன்றைக்கு வரைக்கும் I can't live without this. I can tell you there are days that I miss reading the word, but it's in my heart. சோர்வு இருக்கும் வாசிக்கிறதுக்கு, சோர்வு ஏமாற்றம்லாம் இருக்கும் வாசிக்கிறதுக்கு. அதுக்கான அந்த வசனம் ஆண்டவர் மனசுல கொண்டு வருவார். ஏன்னா அது விதைத்த விதை. உங்களுக்கும் கர்த்தருக்கு வசனத்துக்கு நீங்க முதல் இடம் கொடுக்கும் போது கர்த்தர் அப்படியாக அந்த மிகுந்த சந்தோஷம் உங்களுக்கு மட்டும் நம்ம குடும்பத்துல வந்து சேரும். ஆமென் சொல்லுமா? வந்து சேரும். கர்த்தர் செய்வார், பெரிய காரியத்தை செய்வார். The great joy of salvation, ரட்சிப்பின் மிகுந்த சந்தோஷம், வார்த்தையின் மிகுந்த சந்தோஷம். கடைசியாக இந்த பாடல்ல கூட நம்ம பார்த்தோம், the great joy of His presence. Hallelujah. The great joy of His presence. அவருடைய பிரசன்னத்தின் மிகுந்த சந்தோஷம். அவர் சமூகம் என் சந்தோஷமே, அது நிறைவான சந்தோஷமே, என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியுதே, ஆனந்தம் பேர் ஆனந்தமே. Hallelujah. The great joy of His presence. You know friends, Christmas season is Advent season. கிறிஸ்மஸ் காலம் வந்து நம்முடைய சர்ச் ரீதியில நம்ம பார்த்தோம்னா இஸ் Advent season, வருகையின் காலம். I want to encourage all of us and I thank God. நம்முடைய சபையில இது வந்து நம்ம மறுபடியும் வலியுறுத்துறோம். Christmas is about Jesus, about Christ.
இந்த கிறிஸ்துமஸை நம்ம எப்படி கொண்டாடணும் என்றால் வருகையின் காலமாக கொண்டாட வேண்டும். ஆமென் சொல்லுங்க. வெறும் கிறிஸ்துமஸாக மட்டும் நம்ம கொண்டாடணும்னா அது உலகத்தாருடைய கொஞ்சம் அதனுடைய சில கோட்பாடுகள் கொள்கைகள் நுழைஞ்சிரும். ஏன்னா கிறிஸ்துமஸ் வந்துட்டு போவோம், அவருடைய வருகையினுடைய சிந்தை நம்முடைய மனசுல எப்பொழுதும் இருக்கும். Christmas just reminds us of the season, but Advent reminds us of the reason for the season. Amen சொல்லுமா? நல்லா கவனமா கேக்குறீங்க. Christmas just reminds us of the fun, the joy, the music, the booze, the wine, the dance is for the season. But Advent reminds us of the reason for the season. அதான் அந்த கேரல் பாடல்கள் எழுதுனவங்கலாம் சும்மா எழுதல, அந்த ஹிம்ஸ்லாம் எழுதுனவங்க சும்மா எழுதல, கிறிஸ்துவை மையமாக வைத்து தான் எழுதுகிறார்கள். ஆகவே வருகையின் காலம் சொன்னால் அவருடைய முதலாவது வருகையை குறித்து நம்ம கொண்டாடுகிறோம். ஆனா அதோடு நம்ம விடலையே, அவருடைய இரண்டாவது வருகைக்காக ஆயத்தத்தோடு பரிபூரணத்தோடு நம்ம காத்து கொண்டு கொண்டாடுகிறோம். ஆமென் சொல்லுமா? So our celebration of Christ's first coming, he came 2000 years ago. But we don't stop there. That's what the world does. We celebrate saying, Lord, you come again. Amen. The world just celebrates the first coming. Wow, Jesus came. Wow, good. Hey, we got to be prepared for his second coming as well. So, நம்ம கிறிஸ்தவர்கள் அட்வென்ட் காலத்தை அப்படிதான் நம்ம கொண்டாடணும். இந்த மேய்ப்பர்கள் என்ன செய்தார்கள்? லூக்கா 2ல மந்தையில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் இந்த தூதர் அந்த தூதர் சொல்றாங்களே, செய்தியை சொல்றாங்க. அவர்கள் எல்லாம் முன்னணையை நோக்கி போறாங்க. They went towards the manger and they were privileged to see the holy family. பரிசுத்த குடும்பத்தாரை, யோசேப்பு, மரியாள், இயேசுவை பார்க்க கிருபை அவர்களுக்கு கிடைத்தது. நீங்களும் நானும் பரிசுத்த இயேசுவானவர்களுடைய பிரசன்னத்திலே எப்பொழுதும் காணப்பட கர்த்தர் கிருபை செய்வாராக. Let us always be in the presence of Jesus. அவர் எங்க இருக்கிறாரோ நான் இருக்க ஆசைப்படுறேன். அவர் எங்க போக விருப்பப்படலையோ நானும் அங்க போக விருப்பப்படக்கூடாது. அவர் எங்க கூட சொல்றாரோ அங்கதான் நான் கூடுவேன். எங்க கூட கூடாதுன்னு சொல்றாரோ அங்க நான் கூட மாட்டேன். That is the great joy of being in the presence of the Lord. Hallelujah. Make room in your room, your heart, for the one who had no room. Make room in your room, in your heart, for the one who had no room. இடமே இல்லாதவருக்கு உங்களுடைய மனசுல, உங்க உள்ளத்துல இடத்தை கொடுத்தீங்கன்னா ஜோராக நடத்துவார். ஆமென் சொல்லுமா? நல்லா நடத்துவார், அருமையா நடத்துவார். அதனால்தான் 1000 நாட்களை பார்க்கிலும் உடைய பிரகாரங்களில் இருக்கக்கூடிய ஒரே நாள் மேலானது ஆண்டவரே. தாவீது சொல்றார், எல்லாமே அனுபவித்துட்டாரு. மாளிகையெல்லாம் இருந்துச்சு, சொத்து, நல்ல சர்வன்ஸ் எல்லாம் இருந்துச்சு. He had all, but compared to being in the presence of God, those were all rubbish, no use. Lord, comparatively being in your presence is much more greater, Lord. மார்த்தாள் மரியாளுடைய கதையை நம்ம வாசிக்கும் போது, மரியாள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். கர்த்தருடைய பாதத்தில இருந்து வார்த்தையை பெற்றுக்கொண்ட பிரசன்னத்தினுடைய இன்பத்தை அவள் பெற்றுக்கொண்டாள். Hallelujah. Friends, there's a great joy of his presence. அவருடைய பிரசன்னத்தில மிகுந்த சந்தோஷம் உண்டு. Will we face disappointments in life? I don't need to tell you. Will you face discouragements, defeat? Of course. என்ன செய்யலாம்? ஒன்று செய்யலாம், அவருடைய பிரசன்னத்துல. ஆமென். அவர் பிரசன்னத்துல போய் பாருங்க. அது உங்க ரூமா இருக்கலாம், இல்லாட்டி உங்களுடைய ஆபீஸ்ல you have a space that you can go and healing yourself, or if it is a toilet cubicle, if there is your place, or in the bathroom, find a place that you can meet your God. அவர் நம்மளை தேடி வந்தாருன்னா நானும் அவரை தேடி போவேன். ஆமென் சொல்லுமா? அவரே வந்துட்டார்னா நான் போலனா அவர் என்ன அர்த்தம்? ராஜாவே வந்துட்டாரு, அடியே நான் போலனா என்ன அர்த்தம்? என்னை தேடி இயேசு வந்தாரு, அப்ப நான் அவருக்கு சமமாக அவருடைய பிரசன்னத்தை நாடி தேடி நான் வருவேன்னு சொல்லும் போது அந்த மிகுந்த சந்தோஷம் நமக்கு உண்டு. Hallelujah. That is the great joy that comes from within. உள்ளிருந்து வரும். அதுதான் சங்கீதக்காரர் Psalm 16ல நம்ம பார்க்கிறோம். Going to end in a moment. Psalm 16ல one of my favorite verse, நிறைய favorite verse இருக்கு, but Psalm 16
It's also a very nice verse you can memorize. Psalm 16 ல பார்க்கும்போது verse 8 ல பாத்தீங்களா, I have set the Lord always before me. Not sometimes, I've set the Lord always before me. Because he is at my right hand, I will not be shaken. கர்த்தரை எனக்கு முன்பதாகவே கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் ஹல்லேலூயா இருப்பதினால் நான் அசைக்கப்படுகிறேன். நல்லா ஸ்ட்ராங்கா பிடிச்சிட்டாரு. தாவீதும் பிடிச்சிட்டாரு, கர்த்தரும் பிடிச்சிட்டாரு. நல்ல ஒரு 3 முடிச்சு போட்டு நல்ல கிராஸா டைட்டா, ஓகே, நல்ல கிராஸா பிடிச்ச. நோ வே ஐ அம் கோயிங் டு லெட் மை சேவியர் கோ. அவர் பிரசனம் இல்லாம நான் எங்கேயும் போக மாட்டேன். மோசே சொல்றாருல, Lord, let your presence go before me. உம்முடைய சமூகம் எனக்கு முன்பதாகவே சென்றட்டும். Don't go to places that God's presence isn't there. It will ruin us. It's not meant for us. கர்த்தருடைய பிரசனம்னு ஒன்று உண்டு என்றால் அதுல மட்டும் நான் இருக்கணும். அதுதான் அவர் சொல்றாரு பாத்தீங்களா. 9ஆம் வசனம் பாத்தீங்கன்னா, ஆகையால் ஆமென், ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களி கூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடு தங்கி இருக்கும். Therefore my heart is glad. If our heart wants to be glad, put God at your right hand. And my tongue rejoices and my body also will rest secure. அதுல எவ்வளவு அடங்கி இருக்கு பாத்தீங்களா. Verse 8 is a prerequisite for verse 9. Verse 8 வந்து முக்கியம். வசனம் 8, கர்த்தரை எப்பொழுதும் என் முன்பதாக வைக்கும் போது அப்பதான் அந்த மகிழ்ச்சி வருது. Your heart will be glad. உங்களுடைய இருதயம் மகிழ்ந்து இருக்கும். ஹல்லேலூயா. புயல் எல்லாம் சுற்றிலும் புயல் வந்தாலும், எதிர்ப்புகள் வந்தாலும், சோர்வுகள் வந்தாலும், your heart is set rest in Christ. அதுதான் உங்களுடைய செக்யூரிட்டி. மற்றதெல்லாம் வேரியபிள். The things that surround us is variable, I can tell you. As we go in life, you know that everything is shaky. Only Christ is unshakable. Amen. அவர் ஒரு நங்கூரம் பாத்தீங்களா. கப்பல்ல இருந்து எப்போதும் ஒரு anchor இருக்கும். What do you call it? It's an anchor, right? Anchor. அவர் நமக்கு நங்கூரம் தெரியுமா. அவர் நம்மளை அப்படியே பிடிச்சிருவார். firm foundation. அதனால தான் அவருடைய சமூகம் நமக்கு ரொம்ப முக்கியம். I will not trade this Jesus with anyone or any situation. I cannot do it. ஏன்னா அது எனக்கும் நன்மை கொண்டு வராது, என் குடும்பத்துக்கும் நன்மை கொண்டு வராது, என் வாழ்க்கைக்கு திருப்தியை கொண்டு வரவே வராது. பரவாயில்ல, தனியா இருந்தாலும் கிறிஸ்துவுக்காக தனியா ஓடணும். ஏமேன்னு சொல்லுவோமா. 4 பேருடைய அவங்களுடைய இன்பத்துக்காக உங்களுடைய கொள்கையை மாத்திராதீங்க. கிறிஸ்துவுக்குள் அவருடைய சமூகத்தை விட்டு நான் விலக மாட்டேன். கஷ்டம் நஷ்டம் இருந்தாலும் அவருடைய சமூகம் தான் எனக்கு மிகுந்த ஆனந்தம், மிகுந்த சந்தோஷம். ஹல்லேலூயா. Stay put, never mind. Stay put, never mind. மற்றவர்கள் உங்களுடைய தீர்மானத்தை கண்டு அவர்கள் அந்த மகிழ்ச்சிக்குள்ள வருவார்கள். ஹல்லேலூயா. அவர்தான் நம்மளுடைய மிகுந்த மகிழ்ச்சி. அந்த மேய்ப்பர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? Come, let us go to Bethlehem என்று சொல்றாங்க. A child has been born to us. இன்றைக்கு வந்து மகிழ்ச்சி சந்தோஷத்தின் மெழுகுவர்த்தியை நம்ம ஏற்ற போகிறோம். We all are going to Bethlehem. Hallelujah. ஏவன் சொல்லுவா, இது பெத்லஹேம் ஆயிடுச்சே, சிஸ்டர் நல்லா செஞ்சிருக்கீங்க. பெத்லஹேம் அந்த குளிர்ச்சி, மரம்லாம் இருக்கு. அது ரேண்டியர் தமிழ்ல என்ன சொல்லுவான்னு தெரியல. ஓகே, பெத்லஹேம்க்கு வந்துட்டோம். அவர் இங்க இருக்கிறாரு, நம்ம போறோம். மேய்ப்பர்கள் போறாங்க. Let's go to Bethlehem. Come, let's meet the Savior. The child is born. நமக்கு ஒரு குமாரன் இருக்கிறார். ஹல்லேலூயா. பிறந்திருக்கிறார். Let's just go. அப்ப இந்த journey that God has given us as believers, we don't do it alone. உங்களுடைய சந்தோஷம் என்னுடைய சந்தோஷம், என்னுடைய சந்தோஷம் உங்களுடைய சந்தோஷம். அதனால தான் கிறிஸ்துவுக்குள் நம்ம டிஃபரெண்டா இருந்தாலும் we all one body. ஆமென் சொல்லுமா. ஆமென் சொல்லுங்களேன். அப்பனா what affects me will affect you. I live and work and I say words in a way that will bring joy to you as well. Reciprocal. நான் மட்டும் சந்தோஷமா இருந்த போதுமா? இல்ல. I live in a way that my wife will be happy, my children will be happy, my church will be happy. கிறிஸ்துவுக்குள் சொல்றேன். அப்ப எல்லாருக்கும்
இந்த பங்கு இருக்கிறது. இந்த அட்வென்ட் 3வது ஞாயிற்றுக்கிழமையில we're going to light up the candle of joy. There you have it. It's in pink. The third candle is always in pink. Don't ask me why. There's no special magical reason for it. It's just pink. அவ்வளவுதான். அதுல ஒன்றும் theological significance இல்லை. But the significance of Christ being our joy. கிறிஸ்து நமக்கு சந்தோஷம். எந்தெந்த விஷயத்துல சந்தோஷத்தை நம்ம இழந்தோமோ கர்த்தர் இரட்டிப்பாக சந்தோஷ மகிழ்ச்சியை நமக்கு நிச்சயமாக கொடுப்பார். ஆமென் சொல்லுமா? ஆமென். Come, let's pray. Come, let us go to Bethlehem. A child has been born unto us. Bethlehem போ, நமக்கு ஒரு குமாரன் பிறந்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த அருமையான வருகையின் காலத்துக்குள்ள நாங்கள் ஆசரிக்க, நாங்கள் கொண்டாட நீங்க கொடுத்திருக்கிற மிகப்பெரிய சலாக்கியம் கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Lord, we thank you, Lord, that you are with us, Lord. You see us and you walk with us, Lord. You hold our hands apart. எங்களை கைவிடாம இது வரைக்கும் நீங்க நடத்திருக்கீங்க. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உங்களுடைய பிரசனம் எங்களை விட்டு விலகாதபடி எங்களை நடத்தினதுக்காக நாங்கள் நன்றி 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 என்று நாங்கள் சொல்லுகிறோம். ஆண்டவரே, இடைக்கால சந்தோஷத்துக்காக நாங்கள் வாழாதபடி நித்திய சந்தோஷத்துக்காக நாங்கள் வாழ எங்களுடைய ஆத்துமா உம்மில் பிழைத்திருக்க ஆண்டவரே கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்ததுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. Thank you, Lord Jesus. We thank you for the great joy, Lord, that you have given us in salvation. ஆண்டவரே, ரட்சிப்பினுடைய மிகுந்த மகிழ்ச்சிக்காக சந்தோஷத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை மூலமாக வரக்கூடிய மிகுந்த சந்தோஷத்துக்காக மகிழ்ச்சிக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய பிரசனத்தின் மூலமாக வரக்கூடிய அந்த மிகுந்த சந்தோஷம் மகிழ்ச்சிக்காக நன்றி ஆண்டவரே. நன்றி ரட்சிப்புக்காக, நன்றி வார்த்தைக்காக, நன்றி பிரசனத்துக்காக நன்றி 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 என்று நாங்கள் சொல்லுகிறோம். உம்முடைய நற்செய்தி எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொண்டு வருவதற்காக நன்றி ஆண்டவரே. இது மேலோட்டமான ஒரு சந்தோஷம் அல்ல, ஆனால் ஆழமான ஒரு சந்தோஷம் ஆண்டவரே. எந்த புயல் வந்தாலும், கஷ்ட நஷ்டம் வந்தாலும் ஆண்டவரே, கர்த்தர் இயேசு எங்களுக்கு சந்தோஷம் என்று நாங்கள் அறிக்கையிடக்கூடிய இந்த நாளிலும் ஆண்டவரே, உங்களுடைய பிரசனம் எங்களை தாங்கி சென்றதுக்காக நாங்கள் நன்றி 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 என்று நாங்கள் சொல்லுகிறோம். அப்பா அப்பா, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற வார்த்தைகளை நாங்கள் நினைவு கூறுகிறோம். Lord, you have reminded us that you will never leave us nor you will forsake us. இந்த பிரசனம் எங்களோடு தொடர்ந்து இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த மெழுகுவர்த்தியை நாங்கள் மறுபடியும் ஏற்றும் போதும் ஆண்டவரே, உங்களுடைய பிரசனம் எங்களோடு கூட இருக்க எங்களை ஆசீர்வதிங்க, எங்களை வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென்.